கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் உங்களை சந்திக்க பாராட்டின கிருபைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வசனம்னு சொல்லி நம்ம பார்ப்போமா? இன்றைக்கி நாம் தியானிக்க போகிற வசனம் எரேமியா 31 அதிகாரம் 14 வசனம். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தமாக இந்த வசனத்தை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். பாருங்க, ஆண்டவர் நம்மை பார்த்து எவ்வளோ அழகாக கூப்பிடுறாருன்னு பாருங்க. என் ஜனங்கள்னு சொல்கிறாரு. நாம் நம்முடைய பிள்ளைங்களை சும்மா பிள்ளைங்கன்னு சொல்ல மாட்டோம். என்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லி உரிமை பாராட்டி நாம் சொல்லுவோம். அதே போல தான் நம்முடைய ஃப்ரெண்ட்ஸை நம்ம எப்படி சொல்லுவோம்? என்னுடைய நண்பர்கள் என்று சொல்லி நம்ம உரிமை பாராட்டி நாம் சொல்வது போல ஆண்டவர் நம்மீது உரிமை பாராட்டி என் ஜனங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்போ இதை கேட்டுட்டு இருக்க நீங்கள் யாருடைய ஜனங்கள் அப்படின்னா, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளாய், கர்த்தருடைய ஜனங்களாய் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. உங்களை பார்த்து தான், இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று சொல்லி. தேவன் நமக்கு தருகிற நன்மையினால் நாம் என்ன செய்வோமாம்? நாம் திருப்தி ஆவோம் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். ஆண்டவர் கொடுக்குற நன்மை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் கொடுக்குற நன்மை ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நாமளே நம்முடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவோ நன்மைகள் செய்கிறோம். ஒரு நாளும் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு தீமையை நினைக்க மாட்டோம். அதே போல தான் அதை காட்டிலும் அதிக அன்புள்ள தெய்வம் நமக்கு ஒரு நாளும் தீங்கு நினையாதவர். அவர் நமக்கு நன்மை செய்யும்படியாக விரும்புகிறார். அந்த தெய்வன் தான் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். நிச்சயமாகவே கர்த்தர் அளிக்கிற நன்மையினால் கர்த்தர் என்ன செய்வாரா? உங்களை திருப்திப்படுத்துவார். அவர் அளிக்கக்கூடிய நன்மை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அது அதிசயமானதாக இருக்கும். நம்முடைய அறிவால் நம்மால் ஆராய்ந்து அறிந்து கொள்ள முடியாதது தான் தேவன் நமக்கு செய்கிற நன்மை. அத்தனை ஆச்சரியமான காரியம், அத்தனை அற்புதமான காரியம், அது ஒரு அழகான காரியம், அது இனிமையான காரியம். ஆண்டவர் நமக்கு செய்யக்கூடிய நன்மையை விவரிக்க வார்த்தைகளே போதாது என்று சொல்லலாம். அவ்வளவு இனிமையான காரியத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். கானாவூர் கல்யாண வீட்டில் திராட்சை ரசம் குறைவுபட்டது. திராட்சை ரசம் குறைவுபட்ட போது கல்யாண வீட்டார் திகைக்கிறாங்க. என்ன செய்வோம்? குறைவு உண்டாயிடுச்சே கல்யாண வீட்டில், வருகிற ஜனங்களுக்கு எப்படி திராட்சை ரசத்தை பரிமாறுவது என்று சொல்லி அந்த குறைவின் மத்தியிலே அவர்கள் திகைத்து போய் இருந்த நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல வருகிறார். அந்த இடத்துல ஒரு வெறும் தண்ணீரை ஆண்டவர் திராட்சை ரசமாக மாற்றினார் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த திராட்சை ரசம் எப்படியாக இருந்ததாம்? முந்தின ரசத்தை காட்டிலும் மிகவும் இனிமையான ஒரு ரசமாய், முந்தின ரசத்தை காட்டிலும் மிகவும் ருசியான ஒரு ரசமாய் அது இருந்தது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் அநேக குறைவுகளின் மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், நாம் திகைத்து போயிருந்தாலும், இன்றைக்கு தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். அவர் அளிக்கக்கூடிய நன்மை எப்படி இருக்குமாம்? அது இனிமையானதாக இருக்கும். அது நம்முடைய இருதயத்தை சந்தோஷிப்பிக்கக்கூடியதாக இருக்கும். நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஒரு அதிசயமான காரியத்தை, ஒரு அற்புதமான காரியத்தை தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நமக்காக அவர் செய்து நம்மை திருப்தி ஆக்குவார், நம்மை மகிழ பண்ணுவார். நாமும் நம்முடைய குடும்பமும் மகிழ்ந்திருக்கும்படியாக தேவன் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை செய்து நம்மை திருப்தி ஆக்குவார். நாம் ஜெபிப்போமா? அப்பா, நீர் கொடுத்த இந்த வாக்கு தத்தத்திற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்ற வார்த்தையின் படியாகவே எங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்யுங்க தகப்பனே. ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்து எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் நீர் மகிழ பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். எந்தெந்த குடும்பங்களில் குறைவுகள் இருக்கிறதோ, எந்தெந்த குடும்பங்களில் வெறுமை இருக்கிறதோ, ஆண்டவரே அந்த குறைவுகளை மாற்றி போடுங்கப்பா. அந்த வெறுமையை மாற்றி போடுங்க இயேசுப்பா.
உடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்யுங்க இயேசப்பா. உடைய பிள்ளைகளை வாழ வைங்க இயேசப்பா. உடைய பிள்ளைகளுடைய துக்கமெல்லாம் மாறட்டும் ராஜா. உடைய பிள்ளைகளை நீங்கள் சந்தோஷமாய் மாற்றுங்க தகப்பனே. மனமகிழ்ச்சியினால் நிரப்புங்க ராஜா. மனமகிழ்ச்சியினால் நிரப்புங்க ராஜா. எல்லா துக்கமும் மாறி போகட்டும் ராஜா. உடைய பிள்ளைகள் ஆச்சரியப்படும்படியான காரியங்களை, அவர்கள் திருப்தியாக இருக்கும்படியான காரியங்களை அவர்கள் வாழ்க்கையில் செய்து அவர்களை மகிழ பண்ணும்படியாய் செபிக்கிறேன். கர்த்தர் அப்படியே உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து செபிக்கிறோம் ராஜா. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.